மக்கா நம்ம இமான் நினைச்சு சொல்ற மாதிரி தாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கு, மேல் வீட்டில் இருக்கு, கீழ் வீட்டில் இருக்கு, உங்க வீட்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. நம்ம தான் இந்த நெல்லை எக்ஸ்பிரஸ், அதாவது இந்த வாழ்வு நெல்லை எக்ஸ்பிரஸுக்கு வந்து நம்ம தாங்க ஃபர்ஸ்ட் விழாக்கு வந்து டெடிகேட்டடாக வந்து பண்றோம். ஸோ வாங்க இன்னைக்கான வணக்கம் அக்கா. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துல தான் நம்ம வந்து இருக்கிறோம். சென்னை கேசிபிடி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ இங்க என்ன விளாக் அப்படின்னீங்கன்னா தமிழ்ல பார்த்துட்டே வந்திருப்பீங்க. சென்னை டு திருநெல்வேலி தான் நம்ம வந்து போகிறோம். அதுவும் எந்த பஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைமாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட எஸ்இடிசி வால்வோ பஸ்ஸில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ நாள் ஆசைங்க, எவ்வளோ நாள் கனவுங்க, பஸ் தானா வந்து சொல்கிறேன். ஸோ பக்கத்து ஸ்டேட்லலாம், அதாவது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வால்வோ பஸ்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படா வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அஃபீஷியலாக நமக்கு வந்து லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 24th வந்து லான்ச் பண்ணாங்க. 24th டிசம்பர் 2025 வந்து லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு டிராவல் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 30 டிசம்பர் 2025 மக்கா. நியூ இயர்க்காக நம்ம வந்து சென்னையிலேருந்து கோயில்பட்டிக்கு வந்து போக வேண்டி இருக்குது. ஸோ அதனால இந்த திருநெல்வேலி வால்வோ பஸ்ஸில் வந்து நம்ம வந்து போகிறோங்க. ஓகேங்களா. நம்ம டிராவல் விளாகர் சொந்தங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வால்வோ பஸ்ஸஸுமே கவர் பண்ணிட்டாங்க, அதாவது விளாக்ல. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஒரு திருநெல்வேலி பஸ்ஸை வந்து நமக்காக விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நாகர்கோவில் ட்ரை பண்ணிட்டாங்க, தூத்துக்குடி, திருச்செந்தூர் எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க, கோயம்புத்தூர், பெங்களூரு சொல்லவே இல்லை, எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க. இந்த ஒரு பஸ்ஸை வந்து எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரில. ஸோ நமக்காக விட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டுங்களா. ஸோ நம்ம வந்து அதை வந்து ஃபில் பண்ண போகிறோம். நம்ம தான் இந்த நெல்லை எக்ஸ்பிரஸ், அதாவது இந்த வாழ்வு நெல்லை எக்ஸ்பிரஸுக்கு வந்து நம்ம தாங்க ஃபர்ஸ்ட் விழாக்கு வந்து டெடிகேட்டடாக வந்து பண்ணுறோம். ஸோ வாங்க இன்னைக்கான ஜேர்னியை வந்து கிளாம்பாக்கம் டு, அதாவது சென்னை கிளாம்பாக்கம் டு நெல்லை வரைக்கான ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. மக்களே, ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே எப்போவுமே மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம எப்போ கிளாம்பாக்கம் வந்தாலுமே இந்த ஒரு ஆவின் கடையில் வந்து, அதாவது இந்த ஆவின் பால் ஷாப்பில் வந்து நம்ம வந்து ஒரு பாதாம் பால் குடிக்கிறது வந்து வழக்கம். ஸோ அதையுமே நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். மக்களே, வலது கால் எடுத்து வச்சு உள்ள ஏறிடலாம். ஃப்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட் இருக்குது. இங்கே ஒரு மேகசின் பவுச் ஒன்று இருக்குது, வாட்டர் கேன் ஹோல்டர், கைப்பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு இது இருக்குது. இங்கே வந்து ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏதாவது தொங்கோட்டுனா தொங்க விட்டுக்கலாம். அண்ட் தென் லெக் ஸ்பேஸுங்க. வால்வோ சும்மாவா, லெக் ஸ்பேஸுக்கு பஞ்சமே கிடையாது. அதே மாதிரி புஷ் பேக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குங்கள பட்டன், இதுதான் புஷ் பேக் பட்டன். இதை அமுக்கிட்டு அப்படி சாஞ்சோம்னா நல்லா சாயும். ஸோ இது வந்து அந்த காஃப் சப்போர்ட். இது வந்து சீட்டர் கிடையாதுங்க, செமி ஸ்லீப்பர். இந்த காஃப் சப்போர்ட் வந்து இந்த மாதிரி இருக்குதும், ஒரு நல்ல கம்ஃபர்ட் வந்து இதில் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஆம்ரெஸ்ட் இந்த சைடு வந்து ஃபிக்ஸடு தான் போல். இங்கிட்ட அட்ஜஸ்டபுள், இங்கிட்டுமே அட்ஜஸ்டபுள் தான். சூப்பர்வான ஒரு ரெக்ளைனிங் பொசிஷன் அப்படின்னு தாங்க சொல்லணும். செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி
மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வென்ஸ் இருக்குது. ரீடிங் லைட் மேபி ஆன் பண்ணலை, ஏன்னா புதுசு ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்குலாம் சான்ஸே கிடையாது. ஆன் பண்ணலை. இங்கே வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கர்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரே கலரில் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து இந்த டோரு, இந்த விண்டோ, அந்த விண்டோலாம் கிடையாது. எல்லா விண்டோவுமே எமர்ஜென்சி எக்ஸிட் தான். அந்த ஹேமருமே இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் அணைக்கிறதுக்குங்க. சம்திங் ஏதாவது ஒரு ஃபயர் இஷ்யூஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து அணைக்கிறதுக்கு உண்டான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட்டு இனாகிரேஷனுக்கு செட் பண்ண அந்த இது அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் மக்கா நம்மளோட சீட்டு. அதே மாதிரி எல்லா வால்வோ பஸ்ஸஸ்லையுமே இங்கே வந்து வால்வோன் இருக்கும். ஸோ நம்மளோட எஸ்இடிசி வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம முன்னாடி சீட்டு கிடையாதுல்ல, அதனால அவங்களுக்கு வந்து எல்லாமே தனித்தனியாக கொடுத்துட்றாங்க. இதுதான் மக்கா கேபின். பயங்கரமாக இருக்குங்களா. ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வால்வோ வந்து ரெண்டுக்குமே இந்த ஈக்குவலான அந்த டேஷ்போர்டு தாங்க கொடுப்பாங்க. ஏன்னா அதில் வந்து வால்வோ வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர்ஸுக்கு வந்து ரீசெண்டாக கொடுத்த அந்த ஒரு அங்கீகாரம் மாதிரிங்க, ஒரு யூனிஃபார்ம், அந்த கேப் வந்து கொடுத்து பக்காவாக இருக்குது. டிப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்னை டிப்போ தாங்க. ஸோ நம்ம வால்வோக்கு ப்ரையாரிட்டி தாங்க. நிற்கிற பஸ்ஸை கூட நம்ம வால்வோக்காக ஆட்டி விட்டாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு கெத்து. எல்லாருமே நம்ம மக்கள் எல்லாருமே இந்த வால்வோ வந்து ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்கங்க. ஸோ அந்த வீலை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் வந்து என்ன டைரக்ஷனில் திரும்பி இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இந்த பேக் வீல் வந்து ரொட்டேட் ஆகுங்க. நமக்கா நம்ம எஸ்இடிசியோட வால்வோ 9600 பஸ்ஸோட இந்த வீலை வந்து பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். முன்னாடி உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா மெயின் வீலுங்க, பின்னாடி உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா டம்மி வீலுங்க. அதாவது இது வந்து மெயின் ஆக்சில் அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டி ஆக்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போகும்போது சாத்தியம் பரவாயில்ல. நேற்று போன வண்டி 552 ஃபுல்லாக நிறுத்த பிறகு தான் மாதம் வண்டிக்கு போகிறான். அப்புறம் இருக்கிறத அவன் வருஷம் போயிடுவான். அது போட்டாலே ஒரு ஆட்டோமேட்டிக்காக இது வேணும். அடியில கம்பெனி நேம் ஒரே நேம் தான் வரும். உள்ள பேரிங் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று மாறும். அது மாறிச்சுன்னா நம்ம வந்து திருப்பி பழைய டெலிட் பண்ணிட்டு தான் புதுசு ஓடணும். எல்லாம் பக்கத்தில் அடுத்தடுத்து ஏறிட்டே இருக்கும். எதில் ஏற்றுறோன்னு எதுவுமே தெரியாது. இது கன்ஃபியூஷன் ஆகும். எல்லாமே இதில் ஸ்க்ரீனில் வந்துடும், பார்த்துக்கலாம். ஆமாம். மக்கா டிராஃபிக் பயங்கர டிராஃபிக்கு. பக்கத்தில் உட்காராங்க ஒரு 2 பேர். ஜிஎஸ்டி ரோடு, ஆல்வேஸ் ஜிஎஸ்டி ரோடு தான். இப்போ நீங்கள் அடிக்கடி இந்த பிரேக் அடிக்கிறதா இருக்குங்களா, இந்த பிரேக் அடிக்கூடாது. போனாங்க சீக்கிரம் போனாங்க. மக்களே அண்ணன்ட்ட சொல்லிட்டோம். அண்ணன் வந்து ஆன் பண்ணிட்டாரு லைட்டு, ரீடிங் லைட்டு. ஓகேங்களா. இப்போ பாசிங் பார்த்துட்டானா இல்லை அவன் பேசிட்டான் பக்கத்தில் பார்த்தேன். நான் இங்கெல்லாம் அட்வொகேட்டாக இருக்கான், பட்டமரத்தில் அவன் தான் சொன்னான்னா இங்கே வந்துருந்தா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னா. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதான் அங்கே எங்களுக்கு சாத்தானத்தில் ஒரு கேஸ் விஷயமா போயிட்டுருக்கோம். எல்லாரும் கேஸ் ரெடிமேட் பண்ணி விட்டுட்டு ஆனால் இவன் 60 வண்டி எடுத்துக்கிறான். ஆமாம்மா போறேன் அப்படி வரேன். யூடியூப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:50 ஆகுது. விக்கிரவாண்டி பக்கத்தில் வந்து ரெஸ்ட் ஸ்டாப் வந்து போட்டிருக்காங்க. ஆரிய நிவாஸ் அப்படிங்கிற ஒரு கடை, ப்ரைவேட் பஸ் எல்லாமே இங்கே தான் நிற்குது. ஸோ பார்க்கும்போதே தெரியுது ரெஸ்ட் ஸ்டாப் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ உள்ளே பார்த்துட்டு
எப்படி இருக்குது டின்னருமே இங்கே தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்கிறோம். ஸோ வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் மக்கா. மக்கா பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ஸ்டாப்பை பொறுத்த மட்டும் ஒரு சூப்பரான ரெஸ்ட் ஸ்டாப் அப்படின்னே சொல்லலாம். ப்ரைவேட் பஸ் எல்லாருமே இங்கே தான் நிப்பாட்டுறாங்க. ஸோ நார்மலாக கவர்மெண்ட் பஸ்ஸஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்லுவாங்க மக்கள் வந்து ரெஸ்ட் ஸ்டாப் வந்து நல்லா இருக்காது, அதிக காசு கேட்பாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க, இந்த ரெஸ்ட் ஸ்டாப் பக்காவான ரெஸ்ட் ஸ்டாப்பு. வால்வோக்கு வந்து இந்த ரெஸ்ட் ஸ்டாப் தான் கொடுத்துருக்குறாங்க. நல்ல வீடியோ அவங்களுக்கு போதும். ரன்னிங்கில் ஸ்டேரிங்க சைடை சுடு பண்ணி கட் பண்ணி போடுங்க. அதே கும்பகாரணம் கூட தோத்துறான்டா அவன்கிட்ட. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சர்க்கிளில் பார்க்குறீங்க ஓவரால் இதில் இருக்கு. நான் இப்போ இது நார்மலாக மக்கா பைலட் சேஞ்ச் மக்கா. கோவிந்தராஜ் அண்ணா வந்து இவ்வளோ தூரம் ஓட்டினாங்க. இப்போ வந்து நம்மளோட கண்டக்டர் அண்ணா வந்து ஓட்டுறாங்க. தான் ஒரு கீராக போட்டு சப்போர்ட் பண்ணி மாற்றுவாங்க. ஹில்ஸ்லாம் ஏறுது பார்த்தீங்களா, அப்போ தான் சப்போர்ட் பண்ணி மற்ற கியர்லாம் சப்போர்ட் ஆகும். அப்புறம் கீர் அப்படியே ஜம்ப் ஆக ஆரம்பிச்சோம். 2வது கீரு ஸ்டார்டிங்கு. அடுத்து 4 போடுவாங்க சில பேர் 5 போட்டுப்பாங்க. டேரெக்டாக 5 போட்டாங்கன்னா டேரெக்டாக அதோட பார்த்தீங்கன்னா 8 போட்டோடனே 12. வேறு எதுவுமே போத்தல 8 போட்டு டேரெக்டாக 12. மைலேஜ் வேணும்னா 10 போட்டு 12 போடுவாங்க. இதெல்லாம் தான் நம்ம வந்து ட்ரைனிங் சொல்கிறாங்க. லாரி மட்டும் தான் அந்த ஸ்ட்ரைட்ல நேரா பண்ணி போடுறாங்க. ஒன்று மக்களே, நம்ம வண்டி சீட்டிங் ஆகாத காரணத்தினால திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து ஆள் ஏற்றிட்டு இருக்காங்க மக்கா. மக்கா ஒரு 25 நிமிஷம் திருச்சியில் வந்து நின்றுட்டு வண்டி எடுத்தாச்சு மக்கா. சீட்டிங் வந்து கொஞ்சம் ஏறிச்சு. ஸோ அதனால் எடுத்துட்டாங்க. காலைல தான் 8 மணிக்கு போய் சேருவோம் நாங்கள். 31. ஆமா இனி நைட்டு. ஆமா நீ சாயந்தரம் வண்டி எடுத்தா நாளைக்கு காலைல தான் போகணும். காலைல போய் சேருவீங்க. அப்போ கூட பரவாயில்ல, அவருக்கு இருக்காரு. அது இல்லாமல் இன்னொன்று வந்து இப்போ அந்த டிப்போவில் வந்து அவுட் ஸ்டேஷன் போகிற வண்டிக்கு மட்டும்தான் நிற்போம். இந்த வண்டி தான். ஆனால் அந்த இடத்துல அந்த அவ்வளோக்கு வண்டி நிற்கிற மாதிரி இடமே பார்த்ததே கிடையாது. வண்டிக்கு அந்த இடத்துல எப்பவுமே பஸ் ஸ்டாண்டு தாண்டிக்கிறேன். பரவாயில்ல.
திரு எனக்கு ரொம்ப திருப்தி ரொம்ப லைட்டாக ஸ்மைலாக இங்கே அங்கே போறீங்க ஐயா நீங்கள் சென்னை வந்துருக்கீங்களா? சென்னை தான். ஆமாம்மா ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீங்கள் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ சார். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். இங்கே வேணா சார் பஸ் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. ஓகேங்க சார். இந்த ஃப்ளோட்டிங் ஷீட் தெரியுதா? வாங்குவோனாலே ஐயாட்டுக்கு அந்த ஃப்ளோட்டிங் ஷீட் வந்து ஒரு தனி ஸ்பெஷல் தாங்க. டைம் வைக்கணும். எவ்வளோ வேலை இருக்குல்ல? நம்மளா டைம் வைக்குதல்ல பஸ் ஸ்டாண்டில்? எப்போ எங்க சரி பஸ் வந்து திருட்டாங்க டைம் ஆக்சுவல் டைம் வைக்கணும். அங்கே போனோடனே கேட்டில் அங்கே சொல்லணும் பிஎம்முக்கு தகவல் கொடுக்கணும். இன்னும் சாதா வண்டியா நம்ம பிஎம்முக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஃபோன் அடிப்பார் சுரேஷ். இன்னும் சாதா வண்டியா 50,000 வண்டியா எட்டு வந்துருக்குற அந்த 2 கோடி ரூபா வண்டி எடுத்து வந்துட்டு டைம் வைக்கணுமாங்க. எதிர்பார்த்து விற்கிறாங்க பாரு. சரிங்களா? வருஷத்துக்கும் ஆடக்கூடாது. ஜாலியாக இருந்தது ப்ரோ. நல்ல டிரைவர், நல்ல கண்டக்டர். சிட்டிஸில் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பார்த்து நான் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. பஸ்ஸும் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் ஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபேர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே ஓகே. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6:50 ஆகுது. திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆயாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி 1 hour வந்து பிஃபோராக வர வேண்டியதுங்க. நம்ம வண்டிக்கு வந்து சீட்டிங் ஆகாத ஒரே காரணத்தினால திருச்சியில் வந்து ஒரு 25 minutes அண்ட் தென் மதுரையில் ஒரு 25 minutes, கிளாம்பாக்கத்தில் ஒரு 20 நிமிஷம் லேட்டாக தான் கிளம்புனாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு டிலே அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு 10 நிமிஷம் அட்வான்ஸ் கணக்குப்படி. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் கிளாம்பாக்கத்துலேயே சீட்டிங் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்திருக்கிறது வந்து 6:50 இல்லைங்க, 5:50க்குலாம் வண்டி வந்து வந்துருப்பாப்புல. ஒரு சம்மர் ரைடு வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் பேசஞ்சர்ஸுமே நம்ம 2-3 பேர்கிட்ட ரிவ்யூ கேட்டோம். அவங்களுமே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை, பேசஞ்சர் சொல்லிட்டாங்க. மக்களே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பைலட் அண்ணா வந்து இருக்கிறாங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. சொல்லுங்கள் அண்ணா உங்கள் நேம் என்னண்ணே? எம் கோவிந்தராஜ். அண்ணனோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா எம் கோவிந்தராஜ். டிரைவிங் ஃபீல்டில் வந்து எத்தனை வருஷம்ண்ணே எக்ஸ்பீரியன்ஸு? லாரியில் ஒரு 15-16 வருஷம் ஓட்டிருக்கேன். ம். இது பஸ்ஸுக்கு நம்ம எஸ்சிடிசிக்கு வந்து ஒரு 13 வருஷம் ஆகுது. 13 வருஷம் ஆகுது. ஆனால் மொத்தம் ஒரு ரவுண்டாக ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. சொந்த ஊருண்ணா? திருநாவூர். ஓகேண்ணே. அதே மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்சிடிசியில் வந்து லைலாண்ட் ஓட்டியிருப்பீங்க. இங்கே வந்து வால்வோ இப்போ ஷிஃப்ட் ஆனதுனால உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓட்டுறதுக்கு எப்படி நல்லா இருக்கு. கியர்லாம் சேஞ்ச் பண்ணல, ஒரே கியர் தான்.
பிரேக் அப்ளை பண்ணாலும் பிரேக் கீர் நோட்டு பண்ண தேவையில்ல. ம் அப்படியே பிரேக் அடிச்சு பேசஞ்சர் இறக்கி விட்டு அப்படியே திரும்பி மூவ் பண்ணிக்கலாம். ம் சீட்டு ஏற்ற இறக்க ஸ்டேரிங்கு ம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொள்றதுக்கு ம் எல்லாத்துக்குமே சௌகரியமாக இருக்கு. ம் இன்ஜின் ரேர் பேக்கில் இருக்கு, ரியர் இன்ஜின். ரியர் இன்ஜின். அதே மாதிரி வரக்கூடிய பேசஞ்சர்களுக்கு கேப்டனா என்ன சொல்ல விரும்புறீங்க? பேசஞ்சருக்கு நல்லா எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ம் அவங்க எல்லாம் நல்லா தான் சொல்லிட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம் அதே மாதிரி மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்க? இப்போ தமிழ்நாட்டுல வந்து புதுசா வால்வோ இறக்கி இருக்காங்க. அவங்க இன்னும் வண்டி போட்டால் தேவலாம்னு சொல்கிறாங்க. இன்னும் வண்டி போட்டா நல்லா இருக்கும். ஆமாம் ஆமா. ம் எல்லாம் அவங்களுக்கு வந்து எல்லாம் அவங்களே வரணும், விரும்பி வரணும் பேசஞ்சர்லாம். ம் ஏன்னா மற்ற ஆர்டிசியோட கம்பேர் பண்ணும்போது டிஎன்எஸ்டிசி வந்து பிரைஸ் கம்மி தான். மக்கள் விரும்பி வரணும், ம் ஒத்துழைப்பு கொடுத்து வரணும். பிரைவேட் வண்டிக்கு போகாத, கவர்மெண்ட் பஸ் ஆச்சு, கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு எல்லாம் வரணும் பயணிகள்லாம். வந்துன்னா இன்னும் ஒத்துழைப்பு கொடுத்தா இன்னும் மேலும் மேலும் நம்ம எஸ்சிடிஸில் போல் நிறைய வண்டி போடுவாங்க. ஓகேண்ணே, உங்களுக்கு பணி சிறக்க எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஓகேண்ணே, ஹாப்பி நியூ இயர். மக்களே பாத்தீங்க அப்படின்னா இந்த அண்ணன் தான் கண்டக்டர் கம் டிரைவர்னா. அண்ணா உங்க நேம் என்ன? கே முத்து. அண்ணனோட நேம் பாத்தீங்க அப்படின்னா கே முத்து. டிரைவிங் ஃபீல்ட்ல வந்து எத்தனை வருஷம்னா எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு வந்து எஸ்சிடிசி வந்த பிறகு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ்சிடிசி வந்த பிறகு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு முன்னாடி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா? கண்டக்டர் வேலை செஞ்சேன். பிரைவேட்ல கண்டக்டரா வேலை செஞ்சீங்க. ஓகே, அண்ணனோட சர்வீஸ் பாத்தீங்க அப்படின்னா 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அண்ணன் வந்து சர்வீஸ்ல வந்து பார்த்த வரைக்கும் அதே மாதிரி இந்த வால்வோல வந்து அண்ணனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ். வரக்கூடிய பேசஞ்சர்களுக்கு என்ன சொல்லணும் விரும்புறீங்க? வரக்கூடிய பேசஞ்சர் வந்து மக்கள் அந்த சீட்லாம் வந்து கால் நீட்டுறதுக்கு, ஒரு வயசானவங்க வந்து கால் வலின்னா ரொம்ப லாங் பயணம் செய்யறதுக்கு இது தூக்கி விட்டா கால் வலி தெரியாது. புஷ் பேக் வந்து சீட்டு வந்து நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. அதனால மக்கள் வந்து விரும்பினா நல்லா இருக்கும். சார்ஜர் அதே போல அதே மாதிரி சீட்டு சென்டரா வந்து சார்ஜ் இருக்கு. மேல வந்து ஏசி வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா லாக் பண்ணிக்கலாம். நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது? ஓட்டுறதுக்கு அருமையா இருக்கு. நீங்க வேற உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டியூட்டி வேற. ஆமா, நீங்க தான் முதல் டியூட்டி. லைலண்டை விட இது வந்து கிளட்ச் கிடையாது, ஒன்லி பிரேக் ஆக்சிலேட்டர் தான். நம்ம வேணும்னா அப்படியே கீர் நியூட்ரல் பண்ண தேவையில்ல, உடனே தேவையில்ல. பிரேக்கில் காலை வச்சு அப்படியே ஒரு பயணி இறக்கிறதுக்கோ ஏற்றுறதுக்கோ, ஒரு சிக்னலில் நிற்கிறதுக்கோ, ஒரு டிராஃபிக்கில் வரத்துக்கோ கொள்றதுக்கோ கீழே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அழகாக கால் வலி இல்லாமல் அழகாக நைஸாக வண்டி ஓட்டலாம். மக்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நல்லா டிரைவிங்கு நல்லா இருக்கு வண்டி அப்படின்னு நல்லா ஒரு பார்த்துட்டு போகிறாங்க. ஓகேண்ணே, உங்களுக்கு பணி சிறக்க எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்ண்ணே. மக்களே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அண்ணாவும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிடிசி நம்ம குட்டம் ஆனந்த பறவை சர்வீஸில் உள்ள அண்ணா. அதனால ஃப்ரெண்ட்லி டைப், அந்த ஃப்ரெண்ட்லி டைப்புக்கு ஒரு பஞ்சமே கிடையாது. நல்ல ஒரு பாசத்தோடு சிரிச்ச முகத்தோடு அவங்கள ஒரு நண்பனா நம்மளை வந்து பார்த்து நம்மளை வந்து கவனிச்சு ஜாலியாக பேசிட்டு வந்தாங்க. ஓகேண்ணே, ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்ண்ணே. பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி எக்ஸிட்டு. ஸோ அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் மட்டும் இல்லாமல் கீழே வந்து படிக்கட்டு இருக்கு. ஸோ அதை போட்டுக்கிட்டு ஒரு இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து கீழே வந்து இறக்கி விட்ருவாங்க நம்மளை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விண்டோஸ்க்கு பக்கத்துலேயுமே ஹேமர் கொடுத்துருந்தாங்க. ஹேமர் கொடுத்து ஆமாம், எல்லா விண்டோவுமே எமர்ஜென்சி எக்ஸிட்டு. அதனால உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷருங்க. இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ஃபயர் இன்சிடென்ட் வந்து நடக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி அந்த ஃபயரெல்லாம் கண்ட்ரோல்குள்ளே வந்து பண்ணுவாங்க, ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன். அதே மாதிரி மேனுவல் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இருக்கு. இங்கே ஒன்று இருக்குது, என்ட்ரன்ஸில் வந்து ஒன்று இருக்குது. அதை உங்களுக்கு நான் போகும்போது காட்டுறேன். ஓகேங்களா? பஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இனாகிரேஷன் டே அன்னைக்கு பண்ணுதுங்க. இன்னும் பிரிக்காமல் அப்படியே பக்காவாக இருக்குது. ஸோ அண்ணனே வந்து எல்லாமே எடுத்துட்டாப்ல வாட்டர் கேன்ஸ் எல்லாம். இங்கே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷருமே இருக்குது, நான் சொன்னோம்ல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேமராஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து அவங்க வந்து மறைச்சி வச்சிருக்கிறாங்க. ஓடும்போது வந்து அதை எடுத்து விட்ருவாங்க. ஸோ இந்த இருக்குது, அங்க இருக்குது 3 கேமரா இருக்கு. அண்ட் தென் வால்வோல டிஃபால்ட்டாவே முன்னாடி ஒரு கேமரா வந்து உண்டு. எல்லாமே நம்மளோட கண்ட்ரோல்ஸுங்க. டிரைவர் அண்ணாக்கு வந்து அது வந்து பெர்ஃபெக்ட்டா தெரியும், அவங்க கரெக்டா ஆப்ரேட் பண்ணுவாங்க.
பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு ஃப்ரெண்ட்லியான குருவுங்க. பஸ்ஸு நல்லா இருக்கு அப்படிங்கிறத தாண்டி அந்த குரூக்காகவே அந்த பஸ்ஸில் வந்து போகலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனந்த பறவையில் ஓடின, அதாவது இந்த குட்டம் ஆனந்த பறவை பஸ்ஸில் ஓடின அந்த குரூ அவங்களுக்கு சொல்லவா வேணும். அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஜாலியான கேரக்டருங்க. அவங்களோட ஃப்ரெண்டு மாதிரி, அவங்களோட பையன் மாதிரி, அவங்களோட சகோதரர் மாதிரி அந்த மாதிரி வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட கவனிப்பாக இருக்கட்டும், பேசுகிற விதமாக இருக்கட்டும், உபசரிக்கிற விதமாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். மக்களே, அஃபீஷியல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிளாம்பாக்கத்தில் வந்து 7 o'clock கூட எடுக்கிறாங்க. அண்ட் அஃபீஷியல் டிராப்பிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 7 o'clock. 12 மணி நேரம் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 12 மணி நேரம் வந்து எடுக்க போகிறது வந்து கிடையாது. 10.5 மணி நேரம் அண்ட் தென் 11 மணி நேரத்துலேயே வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா வால்வோ அதோடையுமே கொண்டு வர வந்து அவங்களால முடியும். பட் ஆனால் வண்டி வந்து 80 lakh அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து ஒரு 10 மணி நேரம் அந்த 11 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து ஒரு டீசெண்டான டைமிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வண்டியோட டிரைவிங் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே பெங்களூருக்கு வந்து ட்ரைனிங் போயிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் சூப்பரான ஸ்கில்ஸ் நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நான் இந்த வால்வோ பஸ்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஃபேர் கொடுத்து டிக்கெட் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1016 ரூபாய்க்கு வந்து நான் வந்து டிக்கெட் வந்து எடுத்தேன். இது போக புக்கிங் சார்ஜஸ் வந்து எல்லாமே நமக்கு வந்து ஆட் ஆகும். ஆன்லைனில் புக் பண்ணுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஆன்லைன் புக்கிங் சார்ஜஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ அது பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து டீட்டெயிலாக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட SSMR தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் SSMR தமிழ். டாட்டா, பாய் பாய்.